ஆல் அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இந்த படத்துடைய பிரஸ் மீட்க்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரசன்ட் மீடியா, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையுமே டீம் சார்பாக வருகன்னு வரவேற்கிறோம். ஃப்ரைடே ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் கேப்டன் MP ஆனந்த் தயாரிப்பில் பாலா, ட்ரீம் ஹவுஸ் ஹாரூன் மற்றும் PGS ப்ரொடக்ஷன்ஸ் ஆகியோரின் தயாரிப்பில் பிரசாத் முருகன் அவருடைய இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா நிச்சயமா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம சாதாரணமான கதை கேட்கும் போது அது நமக்கு தோணிடும். திரைப்படம்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஹைப்பர் லூப் த்ரில்லர் மூவியா இருக்க போது, நிச்சயமா ஒரு வித்தியாசமான கதைக்களமா இருக்க போகுது. அப்போ ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் என்னவா இருக்கும், என்ன நடந்துச்சு அப்படின்றத படத்துடைய டீசர் அண்ட் லிரிக்கல் வீடியோ மூலமா இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் படத்துடைய டீசர் அண்ட் சாங் பார்த்தாச்சு. ஒரு த்ரில்லர் படத்துல இவ்வளவு அழகான ஒரு காதல் பாடலா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம டீமுக்கு கொடுத்துடலாம். இந்த சமயத்துல ஒருத்தர் ஹீரோ ஆகுறதும் வில்லன் ஆகுறதும் நல்லவன் ஆகுறதும் கெட்டவன் ஆகுறதும் அவங்க முடிவு பண்றது கிடையாது. அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் முடிவு பண்ணும். நம்ம கிட்ட ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண அது நல்லதான் முடிய போகுது, கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ண தீங்கா முடிய போகுது. இதெல்லாம் கடந்து கிளைமேக்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற இது சும்மா ஒன்லைன் தான். இது உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தி. ஸோ இப்படி ஒரு கதைக்களத்துல எடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முத்தான நடிகர்களை வச்சு ஒரு படத்தை எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமா உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா அந்த வெளியீடு என்னைக்கு இந்த படத்தை வெளியிட போறோம் அப்படின்ற அந்த டேட்டை உங்க மூலமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நிகழ்வு தான் இது. ஸோ மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருமே வரவேற்று மேடைக்கு சிறப்பு விருந்தினர்களை ஏத்திடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பத்தி நம்ம பேசணும். கேப்டன் டிவில PROவா இருந்து, கேப்டன் டிவியோடைய பிரதான PRO அவர். அது மட்டும் இல்லாம பல படங்களுக்கு PROவா இருந்து அந்த படங்களை மக்கள் கிட்ட சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்து ஒரு PRO. இப்போ தயாரிப்பாளரா உயர்ந்திருக்காரு நம்மளுடைய கேப்டன் MP ஆனந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தயாரிப்பாளர் ஹாரூன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தயாரிப்பாளர் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் திரு PGS அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு புது டீம் படம் பண்ண போறாங்க, ஒரு புது இயக்குனர், படத்துல நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோவா தனியா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கவர், சரி நானும் உங்களுக்காக இது பண்றேன் அப்படின்ட்டு முடிவெடுக்கக்கூடிய ஹீரோஸ்ல ரொம்ப கம்மியான ஹீரோஸ் தான் நம்ம பாக்குறோம். அதுல முதன்மையானவரா நம்மளுடைய பரத் இருக்காரு. திரு பரத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தனக்கு இது முதல் படமா இருந்தாலும் சிறப்பான முறையில இந்த படத்தை இயக்கியிருக்கக்கூடிய இயக்குனர் பிரசாத் முருகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன். அடுத்து அபிராமி. அவ்வளவுதான், இதுவே போதுமா? எங்களுடைய அன்பு, பாசம், காதல், உங்க மேல எங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, இது எல்லாமே அடங்கிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அபிராமி மேம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்ல பல படங்கள்ல நிறைய கதாபாத்திரங்களை நடித்திருக்கக்கூடிய நடிகர் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. திரு ஷான் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அஞ்சலி நாயர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தானாக்காரன்ல அவங்களுடைய நடிப்பை பார்த்து நம்ம எல்லாருமே ரொம்ப அவங்கள ரசிச்சு பார்த்தோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க.
மேடைக்கு வரவங்க வந்து பாக்குறதுக்கு சமந்தா மாதிரி இருந்தாலும் ஷீ ஹேஸ் ஹர் ஓன் ஸ்டைல் தான் சொல்லணும் நடிப்புல. சோ அந்த வகையில சிறப்பான நடிப்பை எல்லா படங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா இளைஞர்களுடைய ஃபேவரட் கதாநாயகியா வலம் வந்துட்டு இருக்காங்க. பவித்ரா லட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு லவ் சாங் பார்த்தோம், பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான சாங்க்கு ஒரு அழகான ஹீரோயின் இருந்தா நல்லா இருக்கும்ல. எஸ், இங்க வந்திருக்காங்க. சினி சிவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மியூசிக் டைரக்டர் கூப்பிடுங்க, கேமராமேன் கூப்பிடுங்க. ஸோ படத்துக்கு இசையமைச்சிருக்காரு திரு ஜோஸ் பிராங்க்லின். நெடுநல் வாடை படத்துக்கும் அழகான இசை கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்திருக்காரு. த்ரில்லர் படம் அப்படின்னும் போது ஆர்ஆர்லாம் தெருக்கி விட்டுருப்பாரு அப்படின்னு நம்பலாம். வெல்கம். வந்து நம்ம எல்லாருக்குமே பிடித்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கக்கூடிய வகையில டைட்டில் அமைஞ்சிருக்கு. அப்ப படத்துல டயலாக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இந்த படத்துல வந்து வசனம் மற்றும் பாடல்கள் எழுதியிருக்கக்கூடிய ஜெகன் கவிராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நடிச்சிருக்கவும் செஞ்சிருக்காரு. ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க திரு கண்ணன் மற்றும் காளிதாஸ், 2 பேர் சேர்ந்து. கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க, மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்துல இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்கக்கூடிய தீக்ஷா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மிருதுளா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்துல அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பிஆர்ஓக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய அன்புள்ள ஒரு தம்பி. நெடுநல் வாடை படத்துல வந்து மிக அழகா மியூசிக் பண்ணிருப்பாப்புல. இப்பவும் கூட அந்த பாடல்கள் கேட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த படத்துல 3 பாடல், 2 பாட்டு நான் எழுதியிருக்கேன். இப்ப நீங்க பாத்தீங்க, சேகுவரா பாட்டு ஒண்ணு, அடுத்து பரத்சார் போர்ஷன்ல ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு வரும், தேசம் இல்லா ராஜானா அப்படின்ட்டு. அந்த 2 பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஈக்குவாலிட்டி பத்தி ஒரு அற்புதமான பாட்டு வந்து டைரக்டர் எழுதியிருக்காரு. ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. மற்றபடி படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்க நம்புறோம். அதாவது சின்ன படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்றத நான் பெருசா எடுக்க மாட்டேன். நல்ல படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதுல மாற்றமே இல்லை. இது நல்ல படத்துல ஒரு படமா நிச்சயமா இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேற யாரு, நம்ம ஆருண் சார். எனக்கு ஆருண் சாரோட அந்த ஒன்லைன் டைமிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கதை சொல்லும் போது கூட நிறைய டைமிங்லாம் சொன்னாரு. அவருடைய இது பிஜிஎஸ் சார், அவருடைய சப்போர்ட்டு, அண்ணன் கேஎஸ்கே செல்வானன், சுமையாக இல்லாத சுமையா அவளுடைய தொகுப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எனக்கு நாகேஸ்வர அரங்கத்திலே அவங்க தொகுத்து வழங்கினாங்க. இப்போ பாடலாசிரியர் இருக்கும்போது தொகுத்துருக்காங்க. சேகுவரான்ற வார்த்தையை முதல்ல பல்லவியை வைக்கும்போது நிறைய யோசனை இருந்துச்சு. அதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்கு, எப்படி ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு. நான் இயக்குனர் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாரு. அப்படி எனக்கு ரொம்ப இதுல ஒரு சந்தோஷம். பாடல் எழுத அனுபவத்தில் உள்ள மகிழ்ச்சி என்னன்னா, தூய தமிழ்ல நிறைய வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரலை நீ காலிடைவா, தூரலாய் நீ மாறிடைவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகளை வந்து எழுதக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்ப அப்படியான வாய்ப்பு வருது ரொம்ப கடினமா இருக்கு. அதுக்கு இயக்குனருக்கு நன்றி அப்படின்னு சொன்னா, அடுத்து ஒரு பாட்டு பரத் சாருக்கு தெரியும். அந்த பாட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, தேசம் இல்லா ராஜானா. ஐயா தர லோக்கலா வேணாம் எனக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுல கூட எழுதிருப்பேன், நடமேட படிக்கட்டா ஓமுன்னே கிடக்கட்டா அப்படின்னு எழுதிருப்பேன். அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மற்றபடி அண்ணன் கேஎஸ்கே செல்வான சொல்லிட்டாரு, தம்பி நீ ரொம்ப பேசக்கூடாது, உன்னை பத்தி தான் மற்றவங்க பேசணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு. சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் அப்படி என்பதுதான் தமிழோட இலக்கணம். எல்லாத்தையும் கரெக்டா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தா நாங்க ஐயா வழியில சொல்லுவோம். ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்யறதுல ஐயாவும் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை ஐயாவை நினைச்சு நீங்க பொறுத்துக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டம்
எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பிஆர்ஓக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிஆர்ஓவே ப்ரொடியூசரானா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தருணத்துலதான் வந்து ஆனந்த் சார் இருக்காரு. ஆனந்த் சார் ஒரு சிறந்த பிஆர்ஓன்றதை தாண்டி ஒரு சிறந்த மனிதர். இங்க வந்திருக்க பல பேர்கிட்ட என்ன இங்க வந்திருக்கீங்க என்ன ஏது அப்படின்னா எல்லாம் அவருக்காக ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு தான் பல பேர் வந்து சொல்றதை கேட்க முடியுது. அந்த அளவுக்கு எல்லாரையுமே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனந்த் பிஆர்ஓ அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க சார். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நாங்க நல்ல படம் பண்ணியிருக்கோம் நம்புறோம். இந்த படம் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேசணும், ஆனா எனக்கு பேச வரல. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இப்படிப்பட்ட மனநிலையில தான் இருக்காரு நம்மளுடைய பிஆர்ஓ அவர்கள். பொதுவா ஒரு ஹீரோயினா ஆகணும் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்துடுறாங்க. கதாநாயகியா இருக்கணும் அப்படின்னா கதாநாயகனுக்கு முன்னாடி படங்கள்லாம் கதாநாயகனுக்கு தான் பெருசா இருக்கும். பாடல்கள் ஒரு சில வசனங்களுக்கு வந்து ஹீரோயின்கள்லாம் இருந்தாங்க. இப்ப அந்த காலம்லாம் மாறி போச்சு. ஆனா இவங்க வந்து ஹீரோயினா என்ட்ரி ஆனதுல இருந்தே இளைஞர்களுக்கு பிடித்த ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இல்லாம குடும்பங்களுக்கு பிடித்த ஒரு கதாநாயகியா தான் வந்து இவங்க வளம் வந்துட்டு இருந்தாங்க. முதல் படத்துல இருந்து இவங்க நடிச்ச எல்லா படங்களுமே ஆல்மோஸ்ட் சக்சஸ் தான். அது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு வேணும், இவங்கள மாதிரி ஒரு மனைவி இருந்தா நல்லா இருக்கும், அபிராமி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே பிடித்த மாதிரியான நடிகையா இருந்தவங்க தான் அபிராமி அவர்கள். அவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு பேக் டு பேக் அவங்க படங்கள் வந்து ஹிட் ஆயிட்டு இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஒரு பெரிய கைத்தட்டல் மேம்க்கு கொடுத்துடலாம். பிளஸ் இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. கல்யாணம் ஆன பெண்களுமே திரும்ப வந்து விட்ட இடத்த பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அபிராமி மேம் அவர்களை பேசுமாறு அன்புடன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இது எங்க குழுவினர்கள். ஸோ ஒவ்வொருத்தரா நான் பேரெடுத்து சொல்லலாம். திஸ் இஸ் மை டீம். பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மை டீம். எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கீங்க. இன்னைக்குதான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷா வந்து நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். ஸோ we have created ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் தோல்ல தட்டிக்கோங்க, நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வெரி குட். சுமையா அருமையா தமிழ் பேசுறீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தாட்டம். கடைசியில பேசும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மற்றவங்க சொல்லிடுவாங்க. ஸோ என்னதெல்லாம் சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட வரும்போது இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும், இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும். அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம், எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம், அதை எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம். எப்படியாவது இந்த படம் பண்ணிடணுங்கிறது நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும். அந்த மாதிரி நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமா தான் இந்த படம் வந்தது. அவரும் நானும் வேறொரு படத்துல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னார், இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டைரக்டர் இருக்காரு, அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சிருக்காரு, நீங்க ஒரு வாட்டி கேட்டுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னாரு. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தது அவர்கிட்ட, இன்க்ளூடிங் டயலாக்ஸ், மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியா இருந்தது. அதுவும் அனுப்பி தந்தாரு. ஃபுல் கதை நரேட் பண்ண போது எனக்கு இதுல ஒரு ஒரு 1-2 விஷயங்கள் வந்து ஒரு கதையில சொல்றதே ரொம்ப கஷ்டம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு. இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ், ஒரு அன்பு, அவ பொண்ணு மேல வச்சிருக்கிற ஒரு அன்பு இருக்கு. கோபம், அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மள அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு அரசியல் இருக்கு. இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் அது இருக்கு. ரொம்ப ஏமாற்றம், அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஆனா எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாம ரொம்ப அழகா இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹவ் அ பிக் ஃபேத் இன் யூ. நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டைரக்டராக வருவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணல. இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. விஜய் சார் பார்த்தானா அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன், ஒரு கேப்டன் மாதிரி, இன்னொரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க.
ஷான் கூட ஹீரோ தான், அவரெல்லாம் ப்ரொடியூசர். ஐ மீன் யாருமே வெரி லைக் uncharacteristic.